சும்மா கிடந்த சங்க ஊண்டிக்கு எடுத்தானா ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சும்மா அது பாட்டுக்கு மாசம் 1000 ரூபான்னு கொடுத்து ஒரு சில அந்த பப்ளிக்கு இந்த பாவப்பட்டதெல்லாம் எப்ப பரவாயில்லப்பா திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு 1000 ரூபாய் தந்துட்டு இருக்காப்புல நான் தான் என்ன அந்த முதலமைச்சருக்கும் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓட்டு போடும் அப்படின்ட்டு இருந்தாப்புல நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு அது வந்து கை கொடுக்கும் திட்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்க போது அதை கொடுத்துடலாம் அப்படின்னு 28 மாசங்களுக்கு கழிச்சு அதை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்தாப்புல அது வந்து கொடுத்துட்டு இருந்தாப்புல. முதல்ல வந்து அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்ன அந்த திமுக அரசு அதுக்கப்புறம் தகுதி உள்ள ஒரு அரசு தகுதி உள்ள ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அதில் ஒரு கேட்டகரி பிரிச்சாங்க. ஏன்னா கேட்டகரிலாம் பிரிக்கிறதுல நம்ம திமுக அரசு பயங்கரமான ஒரு யுக்தியை கையாளுற அரசு. எப்படிடா வாய் விட்டுட்டோம், எப்படிடா அதை சமாளித்து வெளியே வரணும், எப்படி அதை நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லலை, நாங்கள் அதில் தகுதியானவருக்கு தான் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மடமாற்றம் பண்ணி சரி சும்மா அடைக்கிற பைசா கிடைச்சிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி மக்களும் வர்றது வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க. 28 மாதம் கொடுத்தாப்புல கொஞ்சம் தலைவர் ஒரு கான்ஃபிடென்ட் தான் இருந்தாப்புல, எப்பா நம்ம வந்து மகளிருக்கெல்லாம் கொடுத்துட்டோம், அதனால அடுத்து நம்ம தான் ஆச்சு, நமக்கு மக்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியில நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்ட்டு ஐயா முதலமைச்சருக்கு ஒரு பிளான் போட்டு கரெக்டா போயிட்டாலும் அது ஓரளவுக்கு சக்சஸும் கொடுத்துச்சு. ஆனா சும்மா கட்ட சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி எப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்து சரி ஒரு பாவப்பட்ட ஆளுகள் கொடுத்தீங்க, அது வந்து கிடைக்காத யாருக்கும் பெருசா அந்த அளவுக்கு அதுல ஒரு ஃபீலிங் வரல, சரி மாசம் 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு திமுக அரசு கொடுத்த 5000த்தினால வாங்கினவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி வாங்காத பப்ளிக்கும் அவ்வளவுக்குள்ள கோபமும் பட்டிருக்கு. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா, அவங்க மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை வாழக்கு தகுதியான ஆளா, ஏன் எங்களுக்குலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குமுறல் நம்ம கேட்ட ஒரு சாதாரண பப்ளிக்ட. அதை விடவும் அந்த திமுக பரம்பரை திமுக கொத்தடிமைகிட்ட நம்ம கேட்டதும் அவங்களுக்கும் கோபம் வந்திருக்கு. ஏன் இந்த கோபம் எதுக்காக வந்திருக்கு? பரம்பரை கொத்தடிமையா இருந்து பரம்பரை திமுக கொத்தடிமையா இருந்தும் அவங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கிறதுனால என்ன இவங்களுக்கு நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணங்கிறத நம்ம முதல்ல வரிசையா இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தும். முதல்ல சரி ஓகே, இப்ப நீங்க 3000 3 மாசத்துக்கு கொடுத்தீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த இது இல்லை. ஆனா புதுசா ஒரு கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு 2000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா, அந்த கோடைகால சிறப்பு தொகை வந்து அந்த 1.8 கோடிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தான் கோடைக்காலம் வருதா, மற்ற இந்த லேடிஸுக்கு மற்ற ஆட்களுக்கு மற்ற குடும்ப ரேஷன் கடை இருக்கு யாருக்கும் அந்த கோடைகாலம் வரல. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் குளிர் நட ஓடிட்டு இருக்கு. இந்த 1.8 அந்த பயன்படுற அந்த மகளிருக்கு மட்டும் கோடை வெயில் சுட்டரிக்குது அப்படின்ட்டு நான் கேட்கலப்பா, இதை எங்க கூட்டி இழுத்து போட்டுறாங்க. அப்படி திமுக ஓட்டு போட்டு பரம்பரை திமுக கொத்தடிமையா இருந்த பப்ளிக்கு கேட்டிருக்கு. என்னைக்குமே ஒருத்தன் வந்து அதுல பலனை அனுபவிச்சுட்டு அதுல பணம் கிடைச்சிருந்தா அவனுக்கு வந்து சரிப்பா நம்ம பணத்தை வாங்குறோம், நம்ம ஏதாவது பண்றோம், நம்ம யார் நமக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் சரி யாருக்கு போட்டா நமக்கு ஒரு சலிப்பு தன்மை வரும். ஆனா இந்த கோபத்துல இருப்பான் இல்லையா, அவனோட டார்கெட்டு பக்காவா இருக்கும். வீடியோ ஓடிட்டு ஒரு நிமிஷம் ரைட்டு ஃபுல்லா ஒரு இங்கிறது ஃபுல்லா வரும். அந்த கோபம் வந்து கண்டிப்பா கோபம் இருப்பாங்க. அவங்க எப்படியா வீழ்த்தணும் அப்படின்னு. ஏன்னா கிடைக்கிறத வரைக்கும் நமக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்க. சரி இவன் வந்து பக்கத்து வீட்டுல ஒரு பொருளை வசதியை கொடுத்தாலும் நமக்கு வேணுங்கிற மென்டாலிட்டி நமக்கு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துக்கணும், அதெல்லாம் கொடுக்காம இருந்துக்கணும். சரி கொடுத்த சரி ஓகே பாவப்பட கொடுத்த இந்த மாதிரி இப்போ 2000 ஒரு ஸ்கீமை கொடுத்தா அதுல வந்து எங்களை வந்து அப்போ நாங்கெல்லாம் வாழ தகுதி இல்லாதால அல்லது நாங்கள் ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது அந்த கோபம். வேற எவன் வந்தாலும் பரவாயில்ல, இவன் நமக்கு தரலாம், இவன் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த கோபத்தின் ஓட்டு மொத்தமா விழும். அதாவது அதனால பயனடைஞ்ச சந்தோஷமான கோயிலோட கொஞ்சம் பிரிக்க வாய்ப்பு தானே. ஒருத்தர் கோவப்படுறோம் இல்லையா, அந்த ஓட்டு மொத்தமா விழுந்து அது சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
அதுதான் திமுகவோட இந்த 5000 பிளான் வந்து மிகப்பெரிய பிளாப், அதாவது தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. மக்களிடத்துல ஒரு ஒரு ஈகோ வந்திருக்கு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரையும் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல, ஒரு ஈகோ அட்டம். அப்படியா, சரி, நீ வந்திருப்ப ஆட்சியில் இருந்ததுனாலதான் நீ அவளுக்கு கொடுத்துட்ட, அந்த ஆளுக்கு கொடுத்துட்ட, அடுத்து வேலை உடனே காலி பண்ணணும். எனக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ, எனக்கு கிடைக்கல, அதனால உனக்கு நீ ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மக்களிடையே ஒரு கோபம் இருக்கு. அதாவது இது சாதாரண மக்களோட அது எல்லாத்துக்குள்ளதான். இப்ப நானும் அதே வீட்டுல தான் இருக்கேன், அதே பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், அதே தெருல தான் இருக்கேன். உனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. அது காரணம் யாரு? ஓ, நீ தானே பிரிச்சு பார்க்க, சரி ஒன்னு முதல்ல காலி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பப்ளிக்கிட்ட இருக்கிறதாக ஒரு தகவல். ரெண்டாவது என்னன்னா, நமக்கு இதை கிடைக்க கூடாதுன்ட்டு முடிவு பண்ணதுக்கு இது யார்? யாருக்குள்ள பைசா இது? வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள பைசா இது, நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்ட்டு போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களாண்ணே? நான் வரணுமா? புரிஞ்சுட்டு எனக்கு புரிஞ்சுட்டு அப்படியா? நமக்கு கிடைக்கப்படாது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சாரி, அதை மன்னிச்சிடணும். லைவ் விடும்போது நமக்கு நிறைய சித்தப்புக்கு இந்த பிரச்சனை தான் கண்டிப்பா ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்றப்ப அதை விடவும் முக்கியமானது வந்து இப்போ சமூகம் நடந்துக்குது. இந்த இந்த போராட்டங்கள்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பயங்கரமான போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த போராட்டங்கள்ல மிகப்பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு. பெரும் குறிப்பாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ போராட்டம் நடந்துட்டு, இந்த போராட்டத்துல ஏகப்பட்ட பிள்ளைகள் அவங்க ரொம்ப அலக்கழிக்காங்களாம். ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலியாட்டு போடணும், ஆனால் அரெஸ்ட் பண்ணி எங்கேயாட்டு அவங்கள கொடுக்கணும். இவங்க வந்து கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல சுத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்லயே திரும்ப விட்டுறாங்களாம். அது வந்து பகல் மதியம் ஏற்றினவங்க சாப்பாடு கீப்பாடு அந்த ஒண்ணு கூட போறதுக்கு வெளியே போறது கூட எந்த ஒரு ஒரு வெளியே போறதுக்கூட அவஸ்தையில அந்த போராட்டின அந்த மாற்றுத்திறனாளிகள் பாக்குற நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. நிறைய மாற்றுத்திறனாளிகள் வெளியே வீடியோல விட்டுருக்குங்க. அது வந்து ரொம்ப திமுக அரசா பாதிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நேற்று சட்டசபையோட கடைசி கால கூட்டத்தொடர் வச்சு அப்போ வந்து அந்த பட்ஜெட்னா வாசித்து இருந்தாங்க. அந்த பட்ஜெட்டை பற்றி நமக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. கடன், ஏகப்பட்ட கடன். அதில் வந்து ஒரு சேனல்ல எல்லாம் வந்திருந்து கடந்த 3 வருஷமா ஆட்சியில பயங்கரமா ஏகப்பட்ட கடன் வந்திருக்கு, கடன் சுமையை நிறைய கொண்டு வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக மேல எதிர்த்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது காது குத்துறதுக்கு, அதாவது இந்த பட்ஜெட் வரைய வாசிக்கும் போதே திமுக ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திரத்தை எழுது. இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு காது குத்துறதுக்கு நாங்கள் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோங்கிற ஒரு சீனை தான் திமுக கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரையே இவங்க வந்து ரொம்ப எதிர்த்து, ஸ்ட்ராங்கா எதிர்த்து அதை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எதை சொன்னாலும் பப்ளிக் நம்பாங்க, வெறும் கடத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற எந்த ஒரு ஒண்ணும் இல்லை. என்ன 2 மாசத்துல ஆட்சியை போக போது, அதனால இவங்க காது குத்துற, நமக்கு வந்து சின்ன காது குத்த ஏமாத்தும், அந்த மாதிரி மக்களை காது குத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணு எதிர்கட்சிகள் பயங்கரமா அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துட்டு நேரலை துண்டிப்பு. எதுக்கு நேரலை துண்டிக்கிறாங்க? உலகத்திலேயே எல்லாத்துலயும் எல்லா ஒரு வளர்ச்சி, எல்லா ஒரு துறையிலும் வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு அரசு அட்லீஸ்ட் இந்த சட்டசபையில் நடக்கிற நேரலையே ஒழுங்கா காட்ட முடியாத அளவுக்கு டெக்னாலஜில ஃபெயிலர் ஆகி போயிட்டா, ஒரு நேரலையே கண்டினியூ பண்றதுக்கு ஒரு 24 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் நேரலையே கூட இவங்க கண்டினியூ பண்ணும்போது அந்த அளவுக்கு டெக்னாலஜி கூட வளராத ஆளுங்கட்சி அப்படின்ட்டு திமுக காரங்களை பார்த்து அதிமுக காரங்க பெண்டை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல கண்ணுக்கு எதிராக எதிர்கட்சியே இல்லை திமுகவுக்கு இப்போ பயங்கரமான ஒரு தர்ம சங்கடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த 5000 திட்டம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு நினைச்சா, அந்த 1000 கொடுத்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்த கூட கொடுத்தா கூட ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் திமுகவுக்கு. ஆனா இந்த 5000 கொடுத்து அதை வாங்காத பப்ளிக் நிறைய பேர் கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க. அந்த 5000 ரூபா, அந்த 3000 ரூபா கொடுத்தது அவங்க கோபம் இல்லை. இந்த கோடைகால அமௌண்ட் 2000 கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் ஆட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இந்த பொங்கலுக்கு எப்படி நீங்க எல்லா ரேஷன் கடைக்கும்
காசு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இந்த 2000 கோடைக்குள்ள சிறப்பு போட்டிருந்தா கண்டிப்பா இந்த திமுக அரசு அடுத்திருக்கும் ஆட்சி வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா கோட்டையை விட்டுட்டே கோட்டையுடைய சாமி அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயத்துல கோட்டை விட்டு அகல பாதாளத்துக்குள்ள திமுக போல இருக்கு அப்படிங்கிறதா மக்களோட கருத்தா இருக்கு. இது நம்ம அக்கம் பக்கத்துல பேசுறவங்களோட ஒரு ஒரு கருத்து கணிப்போட நம்ம கட்சியில, அதாவது அவங்களோட திமுக கட்சிக்காரங்களோட கேட்ட ஒரு கருத்தை தான் நம்ம இதை பிரதிபலிக்குமா சொல்றோம். மீண்டும் அடுத்த வழியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி.